ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் இன்பமான நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 9:10. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவரை தேடம் நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அதனால் எங்கள் அம்மா ஜெபம்னு சொன்னாலே எங்கள் பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, அம்மா அந்த வார்த்தை இப்படி தானே இருக்கும், சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. எப்போவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைவான தேவன் அவருடைய வாழ்க்கை முழுவதும் எத்தனையோ துன்பங்களின் மத்தியிலே கைவிடாது காத்தார். இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறாயா? ஒரு நம்ம தேடுகிற விதம் விளையாட்டு பிள்ளை போல சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம். யாக்கோபு பாருங்களேன், ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்தோன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து திரும்ப அந்த தேசத்திற்கு நீ ஆசீர்வாதமாக நடத்திவிடானால் நான் எல்லாத்தையும் தசமாக கொடுப்பேன், நீர் ரெண்டு தேவனாக இருப்பீர் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்டார்ல. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைத்தனமான ஜெபம். துன்பத்தின் நடுவிலே, வேதனை மத்தியிலே யாபேஸ் துன்பத்தை உண்டாக்குற மகனாக, வேதனை உண்டாக்குற மகனாக பிறந்த அவன் ஆண்டு நோக்கி ஜெபித்தான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியப்பா, உம்முடைய கரமின் மேலே இருப்பதாக என்னை ஆண்டு நோக்கி ஜெபித்தான். வேதவசனம் சொல்கிறது, அவன் சகோதரனை பார்க்கலும் யாபேஸ் அதிக கீர்த்தி பெற்றவனாய், புகழ் பெற்றவனாய் இருந்தான். அதான் தெய்வங்க. வாழ்க்கையில் நிந்தைகள் வருகிறதா? அந்நாளை போல ஆண்டுடைய சமூகத்திலே பாருங்கள். சங்கீதக்காரன் அழகாக சங்கீதம் 62:8 சொல்கிறான், ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். போராட்டி ஒரு ஆட்டு ஊற்றி விடுங்கள். அந்நாள மாதிரி ஊற்றுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆண்டவரை தேடும் பொழுது, அன்னைக்கு யோசபாத் இக்கட்டான நிலைமையில எதிரிகள் சூழ்ந்த பொழுது ஆண்டு நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல, வாட் ஐ ஹவ் டு டூ, என்ன செய்யணும்னு தெரியல. என் கண்கள் உண்மையே நோக்கி கண்ணீர் சொல்லுகிறது. ஒருவேளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கியா? வாட் இஸ் நெக்ஸ்ட்? நான் என்ன செய்யணும், என்ன நடத்தணும்? இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி கண்ணீர் விட்டுமா, ஒரு சொட்டு கண்ணீர் விட. கர்த்தர் சொல்லுகிறார், அன்னைக்கு யோசபாத்தின் சிறையிருப்பை திருப்பினது போல உன் நெருக்கங்கள் இருந்தும் உன் இக்கட்டிருந்தும் உன் எதிராளியின் கையில் ஒப்புக்கொடாமல் உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். எனக்கு அருமையானவளே, ஆண்டவரை தேடி பாருங்கள், தேடி பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அன்றைக்கு எசேக்கியா ராஜாவை நோக்கி வந்தது. நீ சாக போறாயப்பா, உன் காரியங்களை ஒழுங்கு செய். அதை கேட்டவுடனே அவன் சுவர் பக்கமாய் திரும்பி, ஆண்டவரே என்னை நினைத்தலும் என்று சொல்லி ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் ஆயுசை பெருக பண்ணினார். இன்றைக்கும் நீ ஆண்டவரை தேடிப்பார். இக்கட்டான நிலைமையிலே, சோதனை நேரத்திலே, வேதனை நேரத்திலே, ஆண்டவரே உம்மை விட்டால் ஒளி எனக்கு வேறு கதி இல்லை. சில சமயம் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் சோர்வுகள் வரலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அன்றைக்கு காயின் ஊரிலிருந்து வந்த அந்த அருமையான தாயார், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கணும் 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 இறங்கணும், கடினமாக கூட பேசிட்டாரு. அப்பத்தை எடுத்து நாய்க்குடலுக்கு போடுவானேன், ஆனாலும் விடாதபடி ஆண்டவரத்தில் கேட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவில்லையா? ஒரு பார்வையற்ற சகோதரன் இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூச்சலிட்டான். எல்லாம் சொன்னாங்க, ஏய் நல்ல ஆளுங்களுக்கே பதில் இல்லை, நீ குர்ற வேறு சத்தம் போடுறிய என்று. ஆனாலும் விடாதபடி கேட்டான். தேவன் நின்று அவனை அழைத்து வர செய்து அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் கர்த்தனை பார்க்கிறார். உன் வேதனையை அறிவார். உன் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அப்படியே கூக்குரலை அறிந்திருக்கிறேன்னு சொன்னவர். உன் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள், உன் பிள்ளைகளுடைய நிலைமைகள், வாழ்க்கையின் உயர்வுக்கான வழிகள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து இன்னைக்கு எல்லாத்தையும் நீக்கி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு முழங்கார் படிக்கிட்டு காலையிலே ஆண்டவர் தெரியுங்க, ஆண்டவரே உண்மை இல்லாமல் எனக்கு வழி இல்லை, உண்மை இல்லாமல் எனக்கு புகலிடம் இல்லை, நான் எங்கே போவேன் ஆண்டவரே? 100% உண்மையே நான் சார்ந்து இருக்கிறேன் என்று ஆண்டவரை சார்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இடைப்பட்டு உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து சந்தோஷத்தினால் நிரப்புவார்கள். இந்த காலை வேளையில் அந்த நம்பிக்கையோடு, கர்த்தர் எனக்கு சகாயர், இந்த கண்ணீர்கள் மறையும், என் வேதனை மறையும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டோடைய பாதத்தண்டை வாருங்கள்.
கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அதிசயங்களை செய்வார். நல்ல இன்ப நாளாக இதை மாற்றி தருவார். ஆமேன், ஆமேன்.